ஹாய் மக்களே, இன்றைக்கி மாரிஸ் கிச்சன் குயின் சேனலில் என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துடலாமா. இன்றைக்கி நம்ம வைக்க போகிற குழம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு, முட்டை ஊற்றி வச்சது. சரிங்களா, அதுக்கு தேவையான பொருள் மிளகு, ஜீரகம், கடுகு, வெந்தயம் ரெண்டுமே தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கிறேன். நான் அதை வறுத்து போடுறதுக்கு வச்சுருக்கேன். மல்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா வத்தல், அப்புறம் அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, புளி, தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதனால் தேங்காய், அப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு என்ன தேவைப்படுது பார்த்திங்கன்னா பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, கருவேப்பிலை, கத்திரிக்காய் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு தேவையான மெயின் டிஷ்ஷே இவன் தாங்க, கருவாடுங்க. சாலை கருவாடு எடுத்து நல்லா கழுவி நீட்டாக எடுத்து வச்சுருக்கேங்க உப்பு போட்டு. அப்புறம் நான் எப்போவுமே கருவாட்டு குழம்புக்கு முட்டை உடச்சி ஊற்றி வைப்பேன், அதனால் அந்த முட்டையை நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பொடி, தேவையான பொடியெலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி வச்சுருக்கிறேன் நான். உப்பு, மஞ்சத்தூள், வத்தப்பொடி கொஞ்சம் தாங்க எடுத்துருக்கேன் நான், ஏன்னா மிளகும் வத்தலாம் சேர்க்கறதுனால. அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். சரி, என்ன பண்ணலான்னு பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாமா. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி முதல்ல நமக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவைக்கு நான் எப்போவுமே நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவேன் கருவாட்டு குழம்புனாலே. ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சாச்சு. நல்லா எண்ணெய் காய வச்சுக்கலாம். காஞ்சோன்னே நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் ஃப்ரை ஐட்டம் போட்டு தனியாக போட்டு அதை அரைச்சிருவேங்க. அந்த மாதிரி தான் மிளகு, ஜீரகம், மல்லி, லேசாக கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், ரொம்ப போட மாட்டேங்க, லைட்டாக போடுவேன், ரொம்ப போட்டால் காசு வந்துடும்னு. அப்புறம் வத்தல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா அதில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு பிளேட் எடுத்து அதை நல்லா ஆற வச்சிடலாங்க. அது ஆறுறதுக்குள்ளே நம்ம இன்னொன்று இது நான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் கிரைண்ட் பண்ணிடுவேன். ரெண்டாவது திருப்பி நான் ஊற்றி தேங்காய், பூண்டு, சின்ன வெங்காயம், புளி இதெல்லாம் போட்டு நல்லா அந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும்ல, சீக்கிரம் கெட்டும் போகாது. கிரேவி பார்த்திங்கன்னா இன்னும் கூட நல்லாயிருக்கும். அதே நம்ம அம்மியில் வரைச்சா அதோட டேஸ்ட்டாக இருக்குங்க. நமக்கு அம்மியில் அரைக்கிற அளவுக்கு டைம் இல்லைன்றதுனால நான் மிக்சிலே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுவேங்க. அப்படி தான். அதே மாதிரி நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு, நல்லா அந்த கலர் கொஞ்சம் தேங்காய்க்கு கலர் மாறினோன்னே இதையுமே நம்ம எடுத்து ஆற வச்சுட்டாச்சுங்க. ரெண்டுமே ஆற வச்சுட்டேன். அந்த கேப்பில் நல்லா நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக கூட நம்ம ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய், அப்புறம் கடுகு எடுத்து வச்சேன் இல்லையா தாளிப்புக்கு, கடுகும் அதில் வெந்தயம் போட்டு வச்சுருக்கேன். அது நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறதாங்க. அதாவது ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 5-6 பல்லு பூண்டு, அதையும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, தக்காளி அதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விட்டுருவேங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்ச பொடியெலாம் இருக்குல்ல, வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி, வத்தப்பொடி, மல்லிப்பொடி, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு லைட்டாக எண்ணெய் கொஞ்சம் பெரியதளவுக்கு லைட்டாக அந்த கட்டியாக வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கணுங்க. அப்போ தான் அதோட பச்சை ஸ்மெல் போகும். நான் எல்லாமே பொடியெலாம் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா நம்ம ஆல்ரெடி அரைக்கணும்ல, அதுக்காக தாங்க. அதில் வேறு மசாலா சேர்ந்துருக்குல்ல, எல்லாம் சேர்ந்தால் ரொம்ப காரமாயிடும், அதுக்காக தான். அப்புறம் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேங்க, ஏன்னா இது எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கொஞ்சம் அந்த நம்ம பொடி போட்டனால பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக நான் தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் எண்ணெய் பிரிதளவுக்கு விட்டுருவேன். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, மிளகு, ஜீரகம், வத்தல் அதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு 2 பல்லு சுற்றிடுவேங்க. அதை சுற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் தான் தேங்காய், வெங்காயம், பூண்டு, புளிலாம் போட்டு நல்லா மையாக பேஸ்ட்டாக அரைச்சிடுவேங்க. அது கொஞ்சம் கூட நரண்டு இருக்கக்கூடாது. கையை வச்சு பார்த்தா அப்படியே நல்லா அரைப்பட்டிருக்கணும், அந்தளவுக்கு இருக்கணுங்க. இதை அப்படியே எடுத்து நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சதுக்கப்புறம் அதை நல்லா கொஞ்சம் நல்லா அப்படியே கிளறி எடுத்துகிட்டு அதுலேயே கத்திரிக்காய் போட்டுடணுங்க. கத்திரிக்காய் எப்போயுமே கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் போடுவேன், ஏன்னா சீக்கிரம் வெந்துடும்ல, அதனால் எப்போயுமே நம்ம லாஸ்ட்டாக தான் போடணும். அப்புறம் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை அப்படியே ஊற்றி அதை லைட்டாக மிக்ஸியும் கழுவி அந்த சாறு இருக்குல்ல அதை அப்படியே ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே தான் ஊற்றுவேன், ஏன்னா இது கொஞ்சம் மசாலா ஸ்மெல் போகணும்ல, அதனால தாங்க. நல்லா கொதிக்க விட்டுட்டு திரும்ப முட்டை உடைச்சி ஊற்றணும் நம்ம. அப்புறம் கருவாடு போடும்போது குழம்பு வற்றிடுங்க, அதனால தான் நம்ம புளி கொஞ்சம் கூடுதலாகவே போடுவோம். நான் முட்டை எப்போவுமே ஒரு கரண்டியில் எதையாவது உடச்சி ஊற்றுவேங்க, ஏன்னா இது உடையாது முட்டை, அது அப்படியே முழுசாகவே இருக்கும். அதனால் நான் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கரண்டிலே உடச்சி ஊற்றிட்டேங்க. அது என்னால் அவ்வளோத்தையும் கிளிக் பண்ண முடியல, அதனால் ஒரு முட்டை மட்டும் தான் நான் காமிச்சேன். நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம பண்ணோன்னா அந்த முட்டை உடையாது.
அது அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா மெயின் டிஷ்ஷே நான் இறக்குவேங்க. இல்லைன்னா கருவாடு நம்ம ஃபஸ்ட்டே போட்டால் கரைஞ்சிரும். அதனால் இந்த டைமிங்கில் நான் கருவாடு போட்டேன்னா கருவாடும் அப்படியே இருக்கும், முட்டையும் அதே மாதிரி இருக்கும். நல்லா கொதிக்க விட்டு அப்படியே கொஞ்சம் அப்படி திறந்து பார்த்தா கலர்ஃபுல்லாக வந்திருக்குங்க. அதோட கலர் எம்மியாக கொதிக்க கொதிக்க அப்படியே சாதத்தை அப்படியே குழம்பு அப்படியே இறக்கி வச்சுட்டு அதோடு அப்படியே சுட சுட சோறு எடுக்கணுங்க. வேறு லெவலில் இருக்குங்க. அங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள், அந்த முட்டை கொஞ்சம் கூட அது உடஞ்சிருக்கவே உடையாது உங்களுக்கு. அந்த கருவாடோடு அந்த முட்டை குழம்பையும் அப்படி ஊற்றி சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. அதே மாதிரி தாங்க இப்போ நான் ட்ரை பண்ண போகிறேன். சுட சுட சோறு எடுத்துட்டேங்க. அதில் ஒரு கருவாடு, முட்டை குழம்பு அப்படியே கொதிக்க கொதிக்க எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்சேங்க. அப்படி கை கூட வைக்க முடியாது நம்மளால், அந்தளவுக்கு சூடாக இருக்கும். ஆனால் குழம்பு நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்ப்பேங்க. இப்படி நல்லா பெரட்டி அப்படி எடுக்கும்போது அதில் இருக்க டேஸ்ட்டே வேறுங்க. அப்படி தான் நான் டேஸ்ட் பண்ணேன். நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள்.